ஃப்ரெண்ட்ஸ், பல நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு ரைடு ஆரம்பிக்கலாமா? பேக் டு ரைடு ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. இந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்ல கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் ஆகிருக்குங்க. எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா அந்த 20 டேஸில். இந்த 2024 டிசம்பர் ஃபுல்லாக பூந்த அடின்னு அடிச்சு விட்டுச்சிங்க. என்ன தாங்க முடியாத அளவுக்கு. அப்படி இருந்தும் இந்த ரைடு பண்ண போகிறேன். இது வந்து நியூ இயருக்குள்ளே முடிக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு என்னை கொண்டாந்து நிறுத்துதுங்க. இப்போதான் ஸ்டார்டிங்கில் நிறுத்திருக்கு. இந்த ரைடு முடிக்கிறப்போ தான் தெரியும் தமிழ்நாடு ரைடு முடிப்பேனா முடிக்க மாட்டேனான்னு இந்த நியூ இயருக்குள்ளே. அதாவது இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17ங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 14 நாள் தாங்க இருக்குது. இந்த 14 நாளுக்குள்ளே இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் முடிச்சே ஆகணும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்புறம் திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கடலூர், காஞ்சிபுரம் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஆகணுங்க. எத்தனை நாளுக்குள்ள? 14 நாளுக்குள்ள முடிச்சிடலாம். ஆனால் கரெக்டாக டைம்லாம் வருது. என் கணக்கு படி போச்சுன்னா முடிச்சிடலாம். இடையில எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தாங்க போகிறேன். அங்கே எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நான் மோட்டோ விலைங்களை சொல்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மோட்டோ விலைகள் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தருமபுரி தாங்க போகிறோமே. தருமபுரியில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வத்தல் மலை தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் மேப்பை பார்த்துக்கிறேன். 170 கிலோமீட்டருங்க. 70 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நிப்பாட்டி போங்க அப்படின்னு பார்க்குறப்ப இங்கேருந்து 70 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு வாட்டி ஸ்டாப்பிங் போட்டு ½ hour வண்டி ஆற போட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வத்தல் மலை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 170 கிலோமீட்டரில் எனக்கு எதனா இன்சிடென்ட் நடந்தாவோ இல்லை நான் போகிற வழியில் எதனா இன்சிடென்ட் நடந்தாவோ கவர் பண்ணி போட பார்க்குறேன். அப்படி கவர் பண்ண முடியாத பட்சத்தில் உங்ககிட்ட நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து சொல்ல பார்க்குறேங்க. அதாவது என்னோடய வீடியோ மூலியமா தெரிவிக்க முடியாத என்னோடய ஆடியோ மூலியமா உங்களுக்கு தெரிய வைப்பேங்க. அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா எனி டைம் பார்த்தாலும் கேமரா ஆனில் இருக்காதுல்ல, அதுக்காக சொல்கிறேங்க. அப்படி எதுவுமே நடக்கலைன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக தருமபுரி போயிட்டு விலாக் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா இந்த 170 கிலோமீட்டர் எதுவும் நடக்கலன்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். வண்டிக்கு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். டேங்க் ஃபுல் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன், யோசிக்கிறேன். ஏன்னா மைலேஜ் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணுங்க. வண்டி வந்து 2-3 வாட்டி சர்வீஸ் விட்டாங்க. ஐயோ, அந்த சர்வீஸை பற்றி சொல்லணுமா? அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? இருந்தாலும் சொல்கிறேன், கேளுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னே ஒரு ரைடு போயிருப்பேன்ல, அதாவது இந்த ரைடு தான் ஃபஸ்ட்டு போயிருப்பேன். அது கேன்சல் ஆகிட்ருக்கும். எதனாலும் பார்த்தீங்கன்னா என் ஃபோன் உடஞ்சதுனால, டிஸ்பிளே டச் ஒர்க் ஆகாததுனால ரைடு கேன்சல் ஆகிருக்கும். அது பெரிய சம்பவமாக இருக்கும். அந்த சம்பவத்தை என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோர் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் கிளியர் கட்டாக எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தா புரிஞ்சிடும் எதனால் அந்த ரைடு கேன்சல் பண்ணேன், எதுக்கு இவ்வளோ நாள் கேப் எடுத்து இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருங்க. அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் சொல்ல வரது என்னான்னு சொல்லிட்டு. அந்த ரைடு போகிறப்ப வந்து வண்டியை சர்வீஸ் விட்டாங்க. எவ்வளோ ஒரு 4500 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ரைடு கிளம்புறேன். இந்த பெட்ரோல் கிஷன் காட்டில் அதுக்கப்புறம் வந்து வண்டி அடைச்சி ஓடுது. ஒரு 50 கிலோமீட்டரில் க்ரூஸ் பண்ணாவே அப்படியே அடைச்சி ஓடுது, பெட்ரோல் இல்லாத மாதிரி. அப்புறம் என்னன்னா ஆயில் லீக்கேஜ் ப்ராப்ளம். அப்படியே அந்த ஃபோனும் உடையும், வண்டியும் கோளாராக இருக்கும். வண்டி பற்றிலாம் யோசிக்கலை, வண்டி நல்லா தான் இருந்ததுன்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது 1 by 1 என்னடா அது ஃபோன் தான் கோளாறு நினச்சேன். கடைசியில் பார்த்தா வண்டியும் கோளாறாகுது. அந்த வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அதில் ஃபோனை பற்றி டாபிக் மட்டும்தான் எடுத்து வச்சுருப்பேன். வண்டியும் கோளாராகவே இருந்தது. சரி, எடுத்தாந்து திரும்ப அங்கேயே விட்டேன். இங்கே விட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, போன வாட்டியே 2 காயில் மாற்றி விட்டாங்க. இப்போ போன உடனே மொத்த காயிலுமே மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த லைட்டிங் காயில் வந்து போயிடுச்சான். கேட்டால் போன வாட்டி நீங்கள் ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும்தான் சொன்னீங்க, இப்போ வந்து லைட்டிங் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இதே ஒன்று இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் லாங் ரைடு போகிறேன், எனக்கு வண்டி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்கண்ணான்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக படித்து சொன்னாங்க. ஆயில் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. ஏன்னா என் வண்டியில் பெரும்பாலும் நான் ஃபேஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் தாங்க. அந்த ஆயில் லீக்கேஜ் மட்டும் இல்லாத அளவுக்கு பண்ணுறங்கண்ணான்னு இந்த வாட்டி சொன்னாங்க. அப்படி இருந்தும் அடுத்த நாளே எனக்கு ஆயில் லீக்கேஜ். 2 நாளுக்கு முன்னாடியே வண்டி சர்வீஸ் விட்டேன். நேற்று வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகிடுச்சு. எனக்கு செம்ம கடுப்பாகி போச்சு. அப்புறம் தூக்கின்னு வேறு கடைக்கு மெக்கானிக் கிடைக்கும். அதான் மெக்கானிக் எங்கே பார்த்தோமோ அங்கே போனோம். அது வந்து யார் வேலைன்னு பார்த்தோன்னா அந்த காயில் ரெடி பண்ணுறவங்களோட வேலைங்க அந்த ஆயில் லீக்கேஜ். இத்தனைக்கும் எல்லாத்தையுமே உள்ளே இருக்கிற அந்த லப்பர் மாதிரி இருக்கும்ல, அது பேர் கூட டக்குன்னு மறந்து போகுதுடா, என்னடா இது, அதெல்லாம் போட்டு தாங்க பேஸ்டிங் வச்சு தாங்க பண்ணுது. அப்படி இருந்தால் ஆயில் லீக்கேஜ் இருந்தது. அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா போல்டு வந்து தட்டி போட்டு வச்சுருக்கானுங்க உள்ளே சரியான ஒயர்னு சொல்லிட்டு. அதை தட்டி போட்டோன்னே அந்த போல்டில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் நேற்று இவர் தான் கண்டுபிடிச்சி பார்த்து சொல்லி அப்புறம் வேறு இது போட்டு விட்டார். அதுக்கப்புறம் ஆயில் லீக்கேஜ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் செக் பண்ணல. ஏன்னா நேற்று மதியம் தான் வண்டி ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தேன், எங்கேயும் ஓட்டலை வண்டியை. சரி, இன்றைக்கி லாங் போகிறோம்ல, இப்போ செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னு இருக்கேன். என்ன எந்த இடத்துல எது வைக்க போதோ
எங்கே ஆயில் லீக் ஆக போதுன்னு தெரியலங்க. பார்ப்போம். ஒரு 80 கிலோமீட்டர் ஓடிட்டு அங்கே போய் நிப்பாட்டி பார்ப்போம் ஆயில் எதனா லீக் ஆகுதா இல்லையான்னு. அது போகிறதுக்கு முன்னாடி டேங்க் ஃபுல் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். மைலேஜ் கூட அப்புறமா செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ என்கிட்ட வாட்டர் கன்னும் கிடையாது. வாட்டர் கன் இருக்குது, தண்ணிக்கு மட்டும்தான் இருக்குது, பெட்ரோலுக்கு இல்லை. அதனால் இப்போ டேங்க் ஃபுல் பண்ணிக்கின்னு வேறு எங்கன்னா இடத்துல நம்ம மைலேஜ் செக் பண்ணிக்கலாம். தென்பெண்ணை ஆற்றில் தண்ணி போதுங்க. தண்ணி வடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இக்கரையிலேருந்து அக்கரை வரைக்கும் தண்ணி ஃப்ளோ ரொம்ப ஹெவியாக போச்சுங்க. இப்போ வந்து அது அப்படியே குறைஞ்சிடுச்சு. டேங்க் ஃபுல் பண்ணிண்ணா 1030 ரவுண்ட் பண்ணிருக்கேண்ணா. 80 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையெல்லாம் தாண்டி ஊத்தங்கரைக்கு முன்னாடி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கண்ணாராண்டை ஸ்டாப் பண்ணிடலாமா, அதை தாண்டி ஸ்டாப் பண்ணலாமா? வேணாம் அதை தாண்டி ஸ்டாப் பண்ணுறோம். ஏன்னா இது கார்னரிங்காக இருக்குதுங்க. அப்படியே வண்டி ஒரு 1/2 hour ஆற போட்டு இங்கேருந்து கிளம்புவோங்க. ஃபஸ்ட்டு வண்டியில் ஆயில் லீக்கேஜ் இருக்குதான்னு பார்த்துக்குவோம். இது இல்லை தான் நினைக்கிறேன். ஏன்னா இருந்ததான் இங்கே வடிஞ்சிருக்குமே, ஆயில் லீக்கேஜ் ஆகலை. சரி ஓகேங்க. இதுக்கப்புறம் வண்டி ஒரு 1/2 hour ஆற போட்டு அப்படி இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வத்தல்மலை தாங்க போக போகிறோம். வண்டி ஒரு 9:30 ஆற போட்டேன். இப்போ 10 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1/2 hour ஆற போட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தருமபுரிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து வத்தல்மலைக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டருங்க. எனக்கு தெரிஞ்சு தருமபுரி சிட்டிக்குள்ளே தான் சுற்றின்னு இருக்கும். அதாவது பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகாமல் நம்ம சிட்டிக்குள்ளேயே சுற்றின்னு இருக்கும். வத்தல்மலை கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இதில் வந்து வத்தல்மலை ஏற போகிறோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து டாப்புக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டருங்க. அதுக்கப்புறம் கொண்டை ஊசி வளைவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கொண்டை ஊசி வளைவு தான் மேப்பில் பார்த்தா தெரியுது. ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவுங்க. என்னடா இவ்வளோ மண்ணை கொட்டி வச்சுருக்கீங்க? டேய் எப்படா அதில் கார்னர் பண்ணுறது? ஐயோ என்னடா இப்படி இருக்குது? கார்னர் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான், முடிச்சு விட்ருப்பீங்க போங்க அப்படின்னுங்கிற மாதிரி தான். அவங்க 2வது கொண்டு வச்சுருந்தாச்சுங்க அப்படின்னு பார்ப்போம். டேய் என்னடா மண்ணாக கொட்டி வச்சுருக்கீங்க, அதுவும் கார்னரில் போயிட்டு பாருங்க. இங்கே தான் கொஞ்சம் மண் இல்லாமல் இருக்குது. 3வது கொண்டு வச்சுருந்தாச்சுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு ஒரு டவுட்டுங்க. இந்த மலை பேர் ஏன் வத்தல் மலைன்னு சொல்லிட்டு வச்சாங்க? மேலே என்ன மிளகா வத்தல் இருக்குமா, இல்லை இந்த பொரிக்கிற வத்தல் இருக்குமா, இல்லைன்னா வெத்தலை இருக்குமா? எதுக்கு வத்தல் மலைன்னு பேர் வச்சாங்க? உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கே எல்லா கார்னர்லையுமே இதேமாரி தாங்க. அங்கே பாருங்கள், மண்ணியத்துக்கு மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க. மண் கொட்டி வைக்கல, மண் செறிஞ்சிக்கிறதுக்கு பொழுதுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ஃப்ளட்டு வந்ததில்ல, மழை பெஞ்சதில்ல, அதில் செறிஞ்சிக்குது போலுக்குதுங்க. ஃபுல்லாக பெரிய பெரிய பாறையெல்லாம் உருண்டு வந்துருக்குது. பரவாயில்ல, நம்ம ஒரு நேரத்தில் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்களே. நான் கூட அங்கே பாருங்கள், ஓரம் மரம்லாம் ஃபுல்லாக தெரியுதா எந்த அளவுக்கு மண் செறிஞ்சு போயிருக்குது பாருங்கள். அந்த கார்னர்லாம் ஃபுல்லாகவே எல்லா கார்னர்லேயும் மண் செறிஞ்சு இருக்குது. நான் யாரோ கொட்டி வச்சுருக்காங்க, இல்லை இந்த லாரி மண் அடிக்கிறது அந்த மாதிரி இதுதான் கொட்டிடுச்சு போலுக்குது அப்படின்னு நினச்சின்னு நான் நினச்சின்னு கிடச்சப்போ தான் தெரியுதுங்கப்பா எந்த அளவுக்கு செறிஞ்சு போய் கிடக்குது பாருங்களா. வத்தல்மலை டாப்புக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் கொண்டை ஊசி வளைவே இல்லை. எல்லா வீடுங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கண்டு கட்டு தூரம் வரைக்கும் வீடுங்க தான் தெரியுது. இதுதான் டாப்புன்னு நினைக்கிறேங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து எதனா வியூ பாயிண்ட் இருக்குதான்னு பார்க்கணும். நான் மேப்பில் வத்தல்மலைன்னு போட்டேன். அது இன்னும் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்டர் காட்டுதுங்க. எனக்கு லாஸ்ட்டாக லொக்கேஷன் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது. ஆனால் இங்கே டவரே கிடைக்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். என்னது ஒன்றியங்காடு தாண்டி எதனா வியூ பாயிண்ட் எதனா இருக்குதா? இதோ அங்கே உட்காந்துருக்குறாங்க, இதை போய் கேட்டு பார்ப்போம். என்ன இங்கே வியூ பாயிண்ட் எதனா இருக்குதாண்ணா? வியூ பாயிண்ட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ண்ணா இங்கேருந்து? 2 கிலோமீட்ரு. நீங்கள் வேணால் பைக் ரைடுக்கோசரம் வரலாங்க மேலே. மற்றபடி வியூ பாயிண்ட் எதனா இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் வரவை எல்லாமே உங்களுக்கு வியூ பாயிண்ட் மாதிரி தாங்க இருக்குமே. அங்கெங்கேயும் அந்த கண்ணாறு மாரி போட்டு வச்சுருப்பாங்க. அது என்ன சொல்கிறது, தடுப்பு சுவரா? ஆமாம், அது போட்டு வச்சுருப்பாங்க. அது மேலே ஏறி நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், அப்புறம் பைக் நிற்க வச்சு வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். யாருமே இருக்க மாட்டுறாங்க, ஊர் தான் இருக்குதாச்சுக்கே. ஆனால் ஆளுங்களை யாரையும் காணோம். வியூ பாயிண்ட்டு இங்கே யாரையும் கேட்காமலாம் நீங்கள் போய் பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே டவர் கிடைக்க முடியாது. டவர் கிடச்சிருந்ததுன்னா மேப்பில் போட்டு வச்சுருப்பாங்க, அதை பார்த்து நான் கிளிக் பண்ணி போய் பார்த்துருவேன். நான் பொதுவாக வத்தல்மலைன்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டேன். இங்கே வந்த பிறகு லோல் போட வேண்டியதாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வியூ பாயிண்ட்டு போடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கடா பாதி தெரியுன்னு சொன்னாங்க ஜிஹெச்சி. ஒருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்கங்க. இங்கே ஒருத்தவங்க வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னதுனால தான் இந்த ரோடே அதுக்கு தான் போட்டு வச்சுக்கிறாங்க. இன்னும் முடிக்கல, இப்போ தான் வந்து ஹோட்டல் கட்டின்னு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க.
சரி அப்போ இதுதான் உங்களுக்கு வியூ பாயிண்ட் அப்படின்னு நினச்சேன். இதுக்குள்ளே வந்தா இது என்னன்னா வியூ பாயிண்ட் மாதிரியும் இல்லை பார்க்கறதுக்கு. எதுக்கு போட்டு வச்சுக்கிறாங்கன்னு தான் தெரியல. இதை பாருங்க எந்த அளவுக்கு ஆஃப் ரோடாக கலக்கலக்கணும் கலங்குதா. என் ஃபோன் வேறு ஆடும். இப்போ முன்ன ஃபோன் எடுத்து பாக்கெட்டு வச்சுக்கிறேன்டா. பாய் கல்கலுக்குன்னு சத்தம் வருது. இந்த ரோட்டில் தாங்க வந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் கிட்ட இப்படியே தான் இருக்கும் ரோடு. வியூ பாயிண்ட் தேடுறதுக்கு நம்ம வரவையெல்லாம் வியூ பாயிண்டாக இருந்தது பார்த்தீங்களா. அங்கேயே நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வியூ பார்த்து ரசிச்சுட்டு டீசெண்டாக கீழே இறங்கி போயிடுவோம். ஏன்னா ஒருத்தவங்களும் ஒன்று சொல்கிறாங்க, எவ்வளோ தூரம் தான் நானும் அலையிறது, எத்தனை ஊர் சுற்றுறது நான். அது நடந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஓகே, எனக்கு கரெக்டாக அது தெரிஞ்சிட்டா பரவாயில்லையே. அந்த இடம் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஒருத்தவங்க தூரங்களும் ஒன்று சொல்கிறாங்க. மேப்பில் எனக்கு டவரே கிடைக்க மாட்டேங்குது. டவர் கிடைச்சா கூட மேப்பில் பார்த்துடலாம். இப்போ வத்தலமலை இறங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வியூ பாயிண்ட் பார்க்க முடியல. போகிறவை எல்லாமே வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோ இங்கே நின்று பார்த்தா கூட ஒரு வியூ பாயிண்ட்டு. அவ்வளோதான். இதில் கூட நின்று உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோன்னா வியூ பாயிண்ட் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வியூ பாயிண்ட் காட்டுறேன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா 3வது கொண்டை ஊசின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக செவுர் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த தடுப்பு செவுறு மாரி, சேஃப்டி செவருன்னு கூட சொல்லலாம், இல்லை நாங்கள் கண்ணாருன்னு சொல்லுவோம். அதை மேலே நின்று பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ தெரியுங்க. இந்த சைடில் இருக்கிற மலையும் தெரியும், அப்படியே இந்த சைடில் இருக்கிற மலையும் தெரியும். நடுமயத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு அப்படியே இறங்கி போவோங்க. இங்கேருந்து பார்க்கறது நல்லா இருக்குங்க. வத்தல் மலையிலேருந்து கிளம்புறாங்க. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தொல்லக்காது நீர்வீழ்ச்சிங்க. அங்கே தான் போகிறோம். அது வந்து லிட்டில் ஒகேனக்கல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். நான் மேப்பில் பார்த்தேன். இப்போ அங்கே தான் போகிறோம். அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் காமிச்சிதுங்க. போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சில் சாப்பிட்டு போனோங்க. புரியுதா புரியல உங்களுக்கு? பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல, அந்த சாப்பாடை நான் லஞ்சில் சாப்பிட போகிறேன். புரியுதா? அதுதான் சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து லஞ்சில் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயே எங்கன்னா சாப்பிட்டு போவோமா? கடைங்கள்லாம் இருக்குது. சிட்டிக்குள்ளே போய் சாப்பிட்றதோட இங்கேயே சாப்பிட்றலாம். பொரோட்டா சாப்பிட்டா தான் நல்லா தாங்கும் நமக்கு உடம்பு. வேறு எதனா சாப்பிட்டோன்னா டக்குன்னு ஜீரணம் ஆகிடும். பொரோட்டா வந்து ஜீரணம் ஆகும் அதில் டக்குன்னு. அதனால தான் நாங்கள் போய் பரோட்டா சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சாப்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 பரோட்டா, ஒரு ஆம்லேட். பரோட்டா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி இருக்குதுங்க. நல்லா பெருசாக இருந்தது. இந்த தோசை கணக்காக இருந்தது. தோசை வந்து ஒரு சைஸில் சுடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சைஸில் இருந்துங்க. வீச்சு பரோட்டா மாரி இருந்தது. ஆனால் வீச்சு கிடையாது, பரோட்டா தான். நல்லா பலூன் மாரி உப்பி போயிருந்தது. நல்லா சின்ன பலூன்லாம் இல்லைங்க, இப்படி நம்ம கையால் பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு பெருசாக உப்பி போயிருந்தது. அதெல்லாம் பார்த்து தான் அந்த கடைக்குள்ளே போனேன். ஆனால் எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த சைஸ் வைஸும் பார்க்குறதுக்கும், அந்த எப்படி சொல்கிறது, அந்த குவான்டிட்டி வைஸு நல்லா தரமாக இருந்துச்சுங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் 2 பரோட்டா வாங்கினா, ஒரு ஆம்லேட் வாங்கினா. ஆம்லேட்டு ஓகே, நல்லா தான் இருந்தது. எல்லா இடத்துலையும் சாப்பிட்ற மாதிரி, ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை. பரோட்டா வந்து அதான் லப்பர் மாதிரி இருந்தது, நல்லா பெருசாக இருந்தது. ஆனால் ஒரு பரோட்டா வந்து 20 ரூபா, 2 பரோட்டா 40 ரூபாங்க. ஒரு ஆம்லேட் ஒன்று 20 ரூபா, மொத்தம் 60 ரூபா ஆச்சுங்க. இன்னொன்று, நான் பரோட்டா நல்லாகிறப்பே எனக்கு சால்னா மேலே ஒரு பயம். பரோட்டா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சால்னாவும் முக்கியங்க. அது சிக்கன் சால்னாவாக இருந்தாலும் சரி, வெஜ் சால்னாவாக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே சால்னா வந்து சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. எனக்கு பிடிக்காத மாதிரியே இருந்ததுங்க அந்த சால்னா. நான் எங்கே போனாலும் அந்தமாரி சால்னா தான் இருப்பேன். சிக்கன் சால்னான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நரன்னு இதை அரைச்சி ஊற்றி குடிப்பானுங்க, அதேமாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரி வெஜ்ஜு தான் கேட்டு பார்ப்போம், வெஜ்ஜில் கேட்டு பார்ப்போம். பார்த்தா அதுவும் அதேமாரி தாங்க இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியல. டேஸ்ட் எல்லாம் அப்படி லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுது. டேஸ்ட்டு கலரும் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுது, அவ்வளோதாங்க. மற்றபடி வெஜ்லேயும் சிக்கன்லேயும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல. ஏன்னா எனக்கு சால்னா பிடிக்கலங்க. என்னடா போக போக ஃபுட் ரிவ்யூவர் ஆகிடும் உங்களுக்கு. அது சாப்பிட்டேன்னா என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறதுக்கோசரங்க, அவ்வளோதாங்க. இப்போ தாங்க தருமபுரியோட மெயின் ரோடுக்கு வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த ரோட்டு பார்க்குறோம்ல, இவ்வளோ நேரம் ஊருக்குள்ளேயே சுற்றி நின்றோமா தெரியுது. நீ நடந்து வந்தனே என்ன கை காட்டுற காலேஜ். ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம மேலே வெயில் அடிக்குதுங்க. இங்கே தான் வானமும் தெளிவாக இருக்குது, வெயிலும் அடிக்குதுங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வானமே ஒரு மாதிரியாக ஸ்மோக்கியாக இருந்ததுங்க. தெளிவான ஒரு வியூவை பார்க்க முடியல. இப்போ தெளிவான ஒரு வியூவை பார்க்குறோம். அதுமாதிரி வெயில் அடிக்குது, எதமான வெயிலாக இருக்குது. உள்ளே நான் டிஷர்ட்டு போட்டு அப்புறம் வந்து தெர்மல் லைனர் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட் போட்டுக்கிறேன். எல்லா ஜிப்புமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் அங்கே இருக்கிறப்பெல்லாம் அவ்வளோ சில்னஸாக இருந்ததுங்க.
ஒரு குளிர்ச்சி, ஒரு மிதமான ஒரு அனல் காற்று அடிக்குதுங்க. லிட்டில் ஒகேனக்கல் பக்கத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.1 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இந்த 1.1 கிலோமீட்டரும் ஆஃப் ரோட்டில் போகிற மாதிரி தான் இருக்க முடியுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வந்ததுன்னா ஊருக்குள்ளே பூந்து வளைஞ்சு வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹைவே ரோட்டோட அது ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒன்று வளைஞ்சு வரது பிடிக்கும். அங்கே எங்கேயும் ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் ஊராக இருக்கும், ரொம்ப வேகமாக போக முடியாது. இதே ஹைவேனா அப்படியே ஒரே ஸ்டிச்சு தான், பறக்கலாம், எந்த ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்காது. என்ன ஒன்று அது நேராக போகிற மாதிரி இருக்கும், கடுப்பாக இருக்கும். இது வந்து வளைஞ்சு ஓட்டுறதுனால நல்லாயிருக்கும். ஊருக்குள்ளே வரது அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருக்குமா, அப்படியே வளைஞ்சி படுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல். ஹைவேவும் பிடிக்கும், அதுவும் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு எப்போயாச்சும் பிடிக்கும். எப்பயுமே ஆஃப் ரோடுனால் உடம்பு வலி எடுத்துக்கோங்க. எப்போயாச்சும் இப்போ திடீர்னு ஹைவேல போனோம், திடீர்னு ஊருக்குள்ளே வரணும், திடீர்னு ஆஃப் ரோடு அப்படி இருந்ததுன்னா நறுக்குன்னு இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு மோஸ்ட்லி அமையுமே. இது ரோடே கிடையாதுங்க, இது பாறை மேலே மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க. அதை தான் அப்படியே பாதை மாரி போட்டு வச்சுருக்காங்க. ரோடெல்லாம் இன்னும் போடல பொழுகுது, போடணும்னு சொல்லிட்டு ஜல்லி கொட்டி வச்சுருக்காங்க. போகிற வழி தானே ப்ரோ? போக அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. இல்லை அதை சொல்லலை, இறங்கி போகிற வழி இது தானே கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வண்டி விட்டுட்டு வண்டியில் ஹெல்மெட் வச்சுட்டு கேமரா கட்டி எடுத்துன்னு கீழே இறங்கிட்டாங்க. இப்போ கண்ணு கூசுதுங்க, வெயில் அடிக்குதா, இந்த பாறை மேலே அடிக்கிறதுனே அந்த பாறையிலேருந்து அடிக்குதுங்க வெயில். நம்ம மூஞ்சி மேலே கிளார் அடிக்குது, சல தண்ணி ஓடுற சவுண்டு தாங்க கேட்குது. இது பாருங்க, தண்ணியில் கிணியில் கால் வச்சுட்டுனாச்சிக்க வலி கடிச்சு ஊய வேண்டியது தான். அந்தளவுக்கு பாசை பிடிச்சி போய் கிடக்குதுங்க. இங்கே வந்து குளிக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த பக்கம் கிளார் அடிக்கும், அதனால் நான் பிளாக்காக தெரிவேன். இப்போ இந்த பக்கம் பாருங்கள் இங்கே எதனா ஃபால்ஸ் இருக்குதா இல்லைன்னு தெரில ப்ரோ. இங்கே எதனா ஃபால்ஸ் இருக்குது ப்ரோ? ஃபால்ஸா? தண்ணி இல்லைண்ணா. ஃபால்ஸ் இருக்குது, தண்ணி இல்லையா? இது இங்கே இதை தாண்டி வேறு எதனா சுற்றி பார்க்கறது இருக்குதா? இல்லைண்ணா. இப்போ அங்கே ஃபால்ஸ் உனக்கு பெருசாகவே இருக்குது, தண்ணி இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குதான், அது வந்து இப்போ தண்ணி வரலையாங்க. தண்ணி எல்லாமே தேங்கி தான் நிற்குது. அதான் லைட்டாக அந்த ஓடையில் ஓடுற மாதிரி தண்ணி ஓடுதுங்க, அவ்வளோதாங்க. இப்போ இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் என்னம்மா கிளார் அடிக்குது. இதுதாங்க. சரி ஓகேங்க, இந்த லிட்டில் ஒகேனக்கலோட இந்த விளாக் என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.